மகிமை உண்டாவதாக. Glory be unto the holy name of God. உபாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 26, 27, 28 வசனங்கள் படிப்போம். The book of Deuteronomy chapter 11 verse 27, 28 and 29. இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் 26ல இருந்து படிங்க. இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be unto the holy name of God. இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். Behold, I set before you this day a blessing and a curse. உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம். A blessing if you obey the commandments of the Lord your God. உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமற் போனால் சாபமும் வரும் என்று வேதம் சொல்கிறது. And a curse if you will not obey the words of your God. இங்கே ரெண்டு காரியங்களை மிக முக்கியமாக நாம் பார்க்கிறோம். We see two very important things here. ஒன்று ஆசீர்வாதம், மற்றொன்று சாபம். First we see a blessing, on the other hand we see a curse. கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். A blessing if we hearken to the commandments of God. கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமற் போனால் சாபம். And a curse at the same time if we do not obey the commandments of God. இந்த வசனங்களிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from these words? தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்றுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். It is the desire and will of God that the children of God should obey the commandments of God. ஆனால் இன்றைய உலகத்தை எடுத்துக்கொள்ளும்போது எங்கே பார்த்தாலும் மக்கள் கீழ்ப்படியாமை உள்ளவர்களாகத்தான் இருக்கிறார்கள். But when you consider the world today, everywhere you look, there are people devoid of obeying. முழு உலகத்தில் இருக்கிறதான மக்களும் கீழ்ப்படியாதவர்களாகத்தான் இன்றைக்கு காணப்படுகிறார்கள். All over the world, people are found in a disobedient state. ஆனால் இப்படிப்பட்ட உலக மக்களுடைய மத்தியிலே ஒரு சிறு கூட்ட தேவ ஜனங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறார்கள். அவர்கள்தான் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்கிறவர்கள். But in the midst of this disobedient group of people, there is a small group of people who are obedient to God and they can inherit the blessings of God. அப்ப இந்த கடைசி நாட்கள்ல நீங்களும் நானும் கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படியுளாய் இருக்கிறோமா? So in these last days, let us examine and see if we are indeed obeying the words of God. கீழ்ப்படியாமல் போனால் என்ன சம்பவிக்கும்? What happens to us if we fail to obey? கீழ்ப்படிந்தால் நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? At the same time, if we obey, what are the blessings that we can get from God? ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட இந்த சத்தியங்களை இன்றைக்கு தியானித்துக் கொள்ள வேண்டும். A child of God should meditate on the words and the truths that are mentioned in the word of God today. கீழ்ப்படிந்தால் என்ன ஆசீர்வாதம், கீழ்ப்படியாமல் போனால் என்ன நடக்கும்? What are the blessings if you obey, and what are the curses of disobedience? நீங்கள் வேதத்திலே சிலரை எடுத்துக்கொண்டால் அதிலிருந்து நீங்கள் நல்ல சத்தியங்களை விளங்கிக் கொள்ளலாம். When you consider certain people in the word of God, from that you can understand many truths. இந்த கீழ்ப்படியாமை என்ற சுபாவம் எப்படி இந்த முழு மனுக்குலத்துக்கு முதலாவது வந்தது? How does this disobedience come into mankind? அந்த ஆதாம் என்ற ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையின் மூலமாக முழு மனுக்குலத்துக்குள்ளேயும் இந்த சுபாவம் வந்து விட்டது. Because of the disobedience of one man, Adam, this nature of disobedience was inherited by all mankind. விலக்கப்பட்டதான விருட்சத்தின் கனியை இந்த ஆதாம் என்றைக்கு புசித்தானோ, கீழ்ப்படியாமை காண்பித்தானோ, அன்று முதல் இந்த விழுந்து போன மனுக்குலத்துக்குள்ள இந்த கீழ்ப்படியாமை என்ற சுபாவம் வந்து விட்டது. On that very day that Adam ate of the fruit that he was not supposed to, from that day onwards this disobedience entered into the children of men. கீழ்ப்படியாமை என்ற ஜென்ம சுபாவம் சிறு வயது தொடர்ந்தே பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறது. This natural habit of disobedience is born with children as soon as they are small children. கர்த்தர் ஆதாமுக்கு என்ன சொன்னார்? What does the Lord say to Adam? தோட்டத்தில் உள்ள விருட்சத்தின் கனிகளை எல்லாம் புசிக்கலாம். You can eat of all the fruits of this garden. ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை மாத்திரம் புசிக்க கூடாது. But in the middle of garden there is a tree of knowledge of good and evil. You should not eat the fruit thereof. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். On that very day that you eat the fruit of the tree of the knowledge of good and evil, that very day you shall die. அந்த டிவி கூட ஒரு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனிதான். Even the television said it is like a tree of knowledge of good and evil. நீங்க கையில வச்சிருக்கிற செல்போன் கூட நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனிதான். Even the cell phone that you have in your hand, it is a tree that gives you both knowledge of good and evil. காரணம் என்ன தெரியுமா? You know why? நீங்க டிவில நல்ல காரியங்களும் கூட அதில் ஒளிபரப்புகிறார்கள். ஆசீர்வாதம் சேனல்,
இப்படி சில சேனல்ஸ்ல வந்து சில ஆண்டவருடைய காரியங்களை, சுவிசேஷங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகள், வசனங்கள், வாக்குத்தத்தங்கள், நல்ல பாடல்கள் இதெல்லாம் ஒளிபரப்புறார்கள். Even through the television, they broadcast even good things like evangelical channels and channels which are for Christian blessing. அதே டிவில அசுத்தமான, ஆபாசமான, அருவருக்கத்தக்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத, துன்மார்க்கமான, மாம்ச இச்சைகளை தூண்டிவிடக்கூடிய களியாட்டுகள், சிற்றின்பங்கள், உல்லாசங்கள், மோகங்கள் இதெல்லாம் அந்த டிவில ஒளிபரப்புகிறாங்க. And at the same television they also broadcast all sorts of immoral activities which instigate all fleshy lusts. இதே போலதான் கையில நீங்க வச்சிருக்கிற செல்போன். This is the same case for the cell phone that you have in your hand. செல்போன்ல பாஸ்டர்மார்களுடைய பிரசங்கங்கள் வருகிறது, நல்ல செய்திகள் வருகிறது, நல்ல பாட்டுகளை கேட்கலாம், நல்ல ஆண்டவருடைய வார்த்தைகளை படிக்கலாம், அதுல பைபிள் நல்ல பைபிள் படிக்கலாம், நல்ல ஆண்டவருடைய ஆவிக்குரிய காரியங்களை இந்த செல்போன்ல நீங்கள் உபயோகிக்கலாம். Even with your cell phone, you can hear the messages of different pastors. You can hear Christian songs and other songs. You can use the cell phone for very good purposes. ஆனா இதே செல்போன்லயே ஆபாசமான படங்கள் பார்ப்பது, Facebookல போறது, தேவையில்லாத மெசேஜ் அனுப்புவது, தேவையில்லாத அருவருப்பான காட்சிகளை பார்ப்பது, தேவையில்லாத காரியங்களை கண்டு மனதையும் சிந்தனைகளையும் கெடுத்து ஆவிக்குரிய ஜீவித்தை நஷ்டப்படுத்தி பாழ்படுத்தி கேட்டுக்கும் அழிவுக்கும் நேராக விரைந்தோடி பாதாளத்துக்கு போகிறதான ஒரு காரியம் தான் இந்த செல்போன். But even the same cell phone has a lot of unnecessary things like Facebook and all sorts of unnecessary immoral activities which will take you fast track you to hell. ரோட்ல போகும்போது வாலிபர்கள் எல்லாம் கூடி செல்போனை வச்சுட்டு தேவையில்லாத காரியங்களை பார்த்து பேசி சிரிச்சு மகிழ்ந்து உல்லாசப்பட்டு கடைசியில நரகத்துக்கு நேராக பாதாளத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறார்கள். Even on the roadsides you can see a group of youngsters together watching all sorts of immoral things in the cell phone and thinking that it's entertainment, and they run towards hell. நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. There is both good and there is evil. அப்படி என்றால் நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்காத ஆண்டவர் சொல்லிட்டார். But God has already said you should not eat the fruit of the tree of knowledge of good and evil. அதனால தான் நீங்கள் தேவையில்லாமல் உங்களுடைய ஜீவியத்தை நீங்கள் பாழ்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதற்கு தான் பரிசுத்தவான்கள் நீங்கள் தேவையில்லாமல் இந்த செல்போன் உபயோகிக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள். Which is why, having a concern for your life, the servants of God say that you should avoid using the cell phone for unnecessary purposes. இப்படி நீங்கள் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள். On that very day that you eat the fruit of the tree of knowledge of good and evil, that very day you should die. அந்த வார்த்தைக்கு ஆதாம் கீழ்ப்படியாமல் போனபடினால் அவன் மூலமாக தொன்று தொட்டு முழு மனுக்குலமும் சாபத்துக்குள்ள மரணத்துக்குள்ள போய்விட்டது. Because Adam failed to obey that word, from him till today all of mankind is immersed in disobedience. ஆதாமுடைய ஒரே கீழ்ப்படியாமை முழு மனுக்குலத்துக்கும் சாபத்தை கொண்டு வந்து விட்டது. A single disobedient act of Adam brought curse upon all of mankind. அந்த முழு மனுக்குலமும் கீழ்ப்படியாமைக்குள்ள போய்விட்டபடினால் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு இயேசு இந்த பூமிக்கு வந்து மனுக்குலத்தை மீட்க வேண்டியாயிற்று. Because all of mankind was immersed in disobedience, Jesus had to come into the world to save mankind from ஒரே disobedience. மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் இந்த உலகத்துக்குள்ள பிரவேசித்தது. ஆனால் ஒரே மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து கீழ்ப்படிந்தபடினாலே முழு மனுக்குலமும் பாவத்தில் இருந்து மீட்கப்பட்டது. ஹல்லேலூயா. கீழ்ப்படிந்த இயேசு கிறிஸ்து மூலமாக மனுக்குலம் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டது. Through Jesus who obeyed, all of mankind is delivered from sin. இந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே இந்த முழு மனுக்குலத்துக்கும் பாவம் பிரவேசித்தபடினால் முழு மனுக்குலமும் இன்றைக்கு கீழ்ப்படியாமை என்ற பாவத்தில் இருக்கிறது. Because of the disobedience of one man, all of mankind is immersed in the sin of disobedience. சின்ன பிள்ளைகளை பாருங்க, பிறந்த குழந்தையிலிருந்து சின்ன பிள்ளை வளர்ந்து வரதை பாருங்க. அந்த பிள்ளைகளுக்கு எது சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லுது. காரணம் என்ன தெரியுமா? அந்த ஜென்ம சுபாவம், அந்த ஆதாமின் சுபாவம், அந்த விழுந்து போன மனுஷனின் சுபாவம் சிறு வயதிலிருந்து அந்த பிள்ளைகளுக்குள்ள அப்படியே டெவலப் ஆகும். Even now when you consider small children, even when they are babes, from that time they have this nature of disobedience. ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 6 மாச குழந்தை தான் இருக்கும். A 6-month-old baby. அந்த பிள்ளைக்கு கூட கீழ்ப்படிதல் இல்ல. Even that baby doesn't have a proper obedience. ஒரு செல்போன் கொடுத்த உடனே அந்த பிள்ளை அதை நல்லா பார்த்து சிரிச்சு அதை நோண்டி விளையாண்டுட்டு இருக்குது. As soon as you give them a cell phone, they are very happy. அந்த போனை புடுங்கின உடனே அந்த பிள்ளை பயங்கரமா அழுகுது. But when you remove the cell phone from their hand, they immediately cry. திரும்ப அந்த போனை கொடுத்தனே அமைதியா சிரிச்சிட்டு இருக்குது. But when you give them the phone again, they are very happy. திரும்ப அந்த போனை புடுங்கின உடனே பயங்கரமா வீறிட்டு சத்தம் போட்டு அழுகுது. But if you remove the cell phone from their hand, again they start to shout. 6 மாத
குழந்தையை கூட பிசாசு எப்படி அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான் See பாருங்க. how Satan has subdued and enslaved even a 6-month-old child. சின்ன பிள்ளைகளுக்கு கூட இன்னைக்கு கீழ்ப்படிதல் இல்லை. ஒரு சின்ன வார்த்தை சொன்னா கூட கீழ்ப்படிகிறது இல்லை. Small children don't have obedience even for a small word even today. பெற்றோர்கள் உங்களுக்கே நன்றா தெரியும் உங்க வீடுகளில் உங்களுடைய பிள்ளைகள் எப்படி உங்களுக்கு கீழ்ப்படுகிறார்கள் என்பதை நீங்களே அதை சொல்ல முடியும். Parents know full well what sort of obedience your children give to you. ஏன் இப்படி இந்த கீழ்ப்படியாமை என்ற சுபாவம் இன்றைக்கு முழு மனுக்குலத்தையும் அலக்கழித்துக் கொண்டிருக்கிறது? Why does this nature of disobedience torment all of mankind today? இந்த பிள்ளைகளுக்குள்ளேயும் பெரியவர்களுக்குள்ளேயும் எல்லா தேவ ஜனங்களுக்குள்ளேயும் கீழ்ப்படியாமை காணப்படுகிறதுக்கு காரணம் என்ன? You know why there is disobedience among the children, among the grown-ups and among even the elderly? அதுக்கு பதில் எபேசியர் 2:2 தான். Ephesians chapter 2 verse 2 is the answer for that. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே தான் அதற்கு சரியான பதிலை பரிசுத்த பவுல் சொல்கிறார். A correct answer is given by St. Paul in Ephesians chapter 2 verse 2. வாசிங்கள். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் முற்காலத்திலே நீங்கள் இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடியாகவும். Wherein in time past he walked according to the course of this world, according to the prince of the power of the air, the spirit that now worketh in the children of disobedience. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி. நல்லா விளங்கிட்டீங்களா? ஏன் கீழ்ப்படியாம இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி கிரியை செய்கிறது. You are disobedient because of the prince of the power of the air, the spirit of him working in you. விழுந்து போன தேவ தூதர்கள் பிசாசின் ஆவிகளாய் வான மண்டலங்கள்ல கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள். The fallen angels sitting in the air, they are working with power and principality in the middle of the air. அந்த தூதர்கள் விழுந்து போன தூதர்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? You know what is the purpose of the fallen angel? எங்களுக்கு அந்த இடத்தை ஆண்டவர் தர மாட்டேன்ட்டார்ல, இந்த மனுஷனுக்கு அந்த இடம் கிடைக்கணுமா? விடக்கூடாது. The Lord said he will not give us this place, so we will not allow man to inherit that place. அந்த விழுந்து போன தூதன் அவனுக்கு கிடைக்க கூடாத அந்த இடத்தை கர்த்தர் நமக்கு தருவேன்னு சொன்னதுனால இந்த தூதன் விழுந்து போன ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிகள் நமக்குள்ள கீழ்ப்படியாமையை புகுத்தி கீழ்ப்படியாமை என்ற பாவத்தினால நம்ம விழுந்து போய் அந்த இடத்தை நம்ம போய் சுதந்திரிக்க கூடாது என்பதற்காக கிரியை செய்கிறார். The fallen angels, they work as the prince of the power of the air, and they instill spirit of disobedience in mankind so that we cannot receive the blessings that the Lord has prepared for us. ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி உங்களுக்குள்ள இருந்தா நீங்க கீழ்ப்படிய முடியாது. If you have the spirit of the prince of the power of the air in you, then you cannot obey. இப்ப நல்லா விளங்கிட்டீங்களா? யாரெல்லாம் கீழ்ப்படியாம இருக்கிறீங்களோ, those who are disobedient, உங்களுக்குள்ள ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி அலக்களித்துக் கொண்டிருக்கிறது. You are being tormented by the prince of the power of the air. சாத்தானுக்கு நல்லா தெரியும். Satan knows full well. இவங்க கீழ்ப்படிஞ்சாங்கன்னா இவங்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணிருக்க இடத்துக்கு இவங்க போய்டுவாங்க. If they obey, then they will go to the place that the Lord has prepared for them. அப்ப இவங்களுக்குள்ள நம்ம புகுந்து இவங்களை கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளா மாத்திட்டோம்னா கண்டிப்பா இவங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. But on the contrary, if we enter into them and cause them to disobey, definitely they will not be able to go to heaven. இந்த வேலையை ஏற்கனவே சர்ப்பமானது சாத்தான் தந்திரமா சர்ப்பத்துக்குள்ள புகுந்து அந்த ஏதேன் தோட்டத்துல போய் ஆதாமை ஏவாளை கீழ்ப்படியாம செய்ய வச்சு கடைசியில நித்திய ஜீவனை இழந்து ஆண்ட தோட்டத்தை விட்டு துரத்துற மாதிரி பண்ணிடுச்சு. Satan subtly entered into serpent, and with all beguilement he beguiled men so that they can disobey and not inherit the place the Lord has prepared for us. ஆதாமுக்குள்ள கீழ்ப்படியாமை என்ற பாவத்தை தூண்டி ஆண்டவருடைய விட்டு பிரித்ததான அதே சத்துரு, அதே பிசாசு, அதே விழுந்து போன ஆவி, அதே சர்ப்பத்தின் ஆவி இன்றைக்கு ஆகாயத்து அதிகார பிரபுவாக கிரியை செய்து அநேக தேவ ஜனங்களை கீழ்ப்படியாதவர்களாய் மாற்றிக் கொண்டிருக்கிறது. The same spirit of the serpent that entered into Adam and caused him to disobey, it is working in the people of disobedience even today. நல்ல கவனிங்க. You understand? மனைவிமார்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிகிறது இல்ல. Wives do not obey the husbands. பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படிகிறது இல்ல. Children do not obey the parents. மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிகிறது இல்ல. The students don't obey the teachers. வேலைக்காரர்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிகிறது இல்ல. Servants don't obey the masters.
இளைஞர்கள் மூப்பர்களுக்கு கீழ்ப்படிகிறது இல்ல. Youngsters don't obey the elders. விசுவாசிகள் ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படிகிறது இல்ல. Believers don't obey the servants of God. ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிகிறது இல்ல. They don't obey one to another. எல்லாத்துக்கும் மேல தேவனுக்கு அநேகர் கீழ்ப்படிகிறது இல்ல. More than all this, many people don't obey the Lord எங்க God. பார்த்தாலும் கீழ்ப்படியாமை உள்ள மக்கள் தான் இன்றைக்கு நிரம்பி இருக்கிறார்கள். Wherever you go, it is filled with people of disobedience. சிறிய லெவல்ல இருந்து பெரிய லெவல் வரைக்கும் எடுத்துக்கங்க. எல்லாரும் கீழ்ப்படியாமை என்ற பாவத்துக்குள்ள இன்னைக்கு சிக்கி அலக்கழிக்கப்பட்டிருக்கிறார்கள். From the lowest level to the highest level, people are indulged in the spirit of disobedience. குடும்பத்தை எடுத்துக்கங்க. You consider the family. மனைவிமார் புருஷனுக்கு கீழ்ப்படிகிறது இல்ல. Wives don't obey the husbands. பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படிகிறது இல்ல. Children don't obey the parents. ஸ்கூல் காலேஜ் எடுத்துக்கங்க. ஆசிரியர்கள் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிகிறது இல்ல. When you consider schools and colleges, the students don't obey the teachers. வேலை பார்க்குற இடத்தை எடுத்துக்கங்க. When you consider the place of work, வேலைக்காரங்க எஜமான்களுக்கு கீழ்ப்படிகிறது இல்ல. servants don't obey the masters. சபை எடுத்துக்கங்க. When you consider the church, இளைஞர்கள் மூப்பருக்கு கீழ்ப்படிகிறது இல்ல. youths and youngsters don't obey the elders. விசுவாசிகள் ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படிகிறது இல்ல. Believers don't obey the servants of God. சரி, பொதுவா நீங்க இந்த பைபிள் ரீதியா எடுத்துக்கங்க. அநேகர் தேவனுக்கும் வசனத்துக்கும் கீழ்ப்படிகிறது இல்லை. When you consider the word of God, many people do not obey the Lord and his words. இவங்க என்ன சொல்றது, நம்ம என்ன கேக்குறது? What are they saying? Why should we நம்மளால obey? முடிஞ்ச அளவுக்கு தான் நம்ம நடக்க முடியும். We can only do what we can. கீழ்ப்படியாத மக்கள் நிரம்பி இருக்கிற இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய நியாய தீர்ப்பு வரப்போகிறது. There is a great judgment kept for this world that is full of disobedience. கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியாவிட்டால் சாபம். If you will obey, there is blessing. If you disobey, there is curse. தயவு செய்து நான் இதெல்லாம் சொல்லல, கர்த்தருடைய வசனம் தான் சொல்லுது. I am not saying நீ all this. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால், கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம் வரும். நீங்கள் கீழ்ப்படியாமல் போய்விட்டால் சாபம் வரும். அதான் ஆண்டவர் சொல்றார், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். The Lord says, I have kept a blessing and a curse before you. இன்னைக்கு நம்ம விசுவாசி குடும்பங்கள்ல கூட நிறைய குடும்பம் சாபத்துல தான் இருக்கு. Even when you consider the families of the believers, many families are immersed in curses. நீங்க உலகத்தில் உள்ள குடும்பங்களை விட்டுருங்க. Forget the families of the world. ரட்சிக்கப்படாத உலக மக்களுடைய குடும்பத்தை விட்டுருங்க. Forget the Gentiles who are unsaved. இன்னைக்கு நம்ம விசுவாசி குடும்பங்கள்ல கர்த்தரின் சாபம் இருக்கிறது. காரணம் என்ன? Why is there curses among the families of the believers today? கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிகிறது இல்லை. They fail to obey the commandments of the Lord. விசிட்டிங் போகும்போது பார்த்தா நிறைய விசுவாசி வீடுகள்ல கடன் பிரச்சனை, வறுமை, தரித்திரம், வேலையில்லா திண்டாட்டம், தீராத வியாதி, கணவன் மனைவிக்குள்ள மனக்கசப்புகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், சண்டைகள், டைவர்ஸ், இன்னும் சொல்ல போனா பிசாசு போராட்டம், செய்வினக்கட்டு, பில்லிசூனிய மாந்திரிக வல்லமைகள், குடும்பங்கள்ல நல்ல ஒரு சமாதானம் இல்லை. எல்லா குடும்பங்களையும் பொருளாதார ரீதியாக, ஆவிக்குரிய ரீதியாக பலவிதமான பஞ்சங்கள், சாபங்கள், சாத்தானுடைய கிரிகள் காணப்படுகிறது. ஏன் இப்படிப்பட்ட சாபங்கள்? When we go for visiting, we see that people are facing a lot of problems spiritually, financially, with the full of curses. Why? கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிகிறது இல்லை. They fail to obey the commandments of God. போன வாரம் ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போயிருந்தேன். Last week I went to a house for visiting. அவங்கள்ட்ட கேக்குறேன், நீங்க காலையில குடும்ப ஜெபம் பண்றீங்களா? I asked them, do you have family prayer in the morning? பிரதர், குடும்ப ஜெபம்லாம் நாங்க பண்றது இல்ல. They say we don't have family சரி, prayer. நைட்டாவது குடும்ப ஜெபம் பண்றீங்களா? Okay, at least in the night. நைட்டும் குடும்ப ஜெபம் பண்றது இல்ல. No. எங்க ஹஸ்பண்ட் அவர் வாட்டி ஜெபிச்சுக்குவாரு, நான் தனியா ஜெபிச்சுக்கிறேன், பிள்ளை தூங்கிடுங்க. Husband will pray, I will pray, the children will sleep. அந்த குடும்பம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும்? How can that family get the குடும்ப blessing? ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. A family without family prayer is a house without a roof. 4 மணிக்கு எந்திரிச்சோ இல்லன்னா 5 மணிக்கு எந்திரிச்சோ நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க குடும்பத்துல பிசாசு கிரியை செய்ய மாட்டான். Whether you wake up at 4 or 5, you start praying together as a family, Satan cannot work in that family. ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போனேன். I went to another house for அந்த வீட்ல டிவில கார்ட்டூன் படம் போட்டு அந்த பையங்க 2 பேர் உட்கார்ந்து பார்த்துட்டு நல்லா சிரிச்சிட்டு இருக்காங்க. The children are watching cartoons in the TV there. கார்ட்டூன் படத்தை பார்த்து அந்த பிள்ளைகள் படிச்சு பார்த்து அந்த 2 பையங்களையும் அந்த ரூம்ல உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. The 2 boys are looking at the cartoon in the TV at home. எப்படி பாருங்க, பிசாசு எப்படி பிள்ளைகளை வஞ்சிச்சு வச்சிருக்கான் பாருங்க. See how Satan has பைபிள் படிக்க நேரம் இல்ல, பைபிள் படிக்க நேரம் இல்ல, no time to read the word, ஜெபம் பண்ண நேரம் இல்ல, no time to pray, கூட்டங்களுக்கு வரதுக்கு நேரம் இல்ல, no time to come for the meetings, ஆவிக்குரிய செய்திகளை கேட்க நேரம் இல்ல, no time to listen to சண்டே all the கிளாஸ் பாடம் படிக்க நேரம் இல்ல, no time to ஸ்கூல் பாடம் படிக்க நேரம் இல்ல, no time to study the உட்கார்ந்து டிவில உட்கார்ந்து பிள்ளைகள் தேவையில்லாத காரியங்களை பார்த்து கெட்டு போயிட்டு இருக்காங்க. பெற்றோர்கள் தான் அதுக்கு காரணம். Children are watching TV and wasting their time and wasting their lives, and the parents are the reason for that.
பிசாசு எப்படி வஞ்சிப்பான் தெரியுமா? You know how Satan will உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். I will teach you. முதல்ல பிசாசு சொல்லுவான். First he will say, உலகத்துல நடக்கிற நாட்டு நடப்புகளை பார்க்கிறது தப்பு இல்ல, முதல்ல நியூஸ் பாருங்கன்னு சொல்லுவான். First let's watch some news. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நியூஸ் பாப்பீங்க. Half an hour or 1 hour you watch. அதுக்கு அப்புறம் ரெண்டாவது பிசாசு என்ன சொல்லுவான் தெரியுமா? You know what he'll say next. நீங்க என்ன ஜூக்கு போக முடியுமா? நீங்க என்ன மிருக காட்சி சாலைக்கு போக முடியுமா? அதனால சும்மா ஜியோகிராபிக் சேனல் ஒன்னு இருக்குது. அந்த உலகத்தில் இருக்கிற மிருகங்கள் எல்லாம் நல்லா பார்க்கலாம். அந்த ஒவ்வொரு உலகத்திலையும் ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு கான்டினென்ட்லையும் ஒவ்வொரு கண்டங்கள் இருக்கிற மிருகங்கள் எல்லாம் அப்படியே அழகா பார்க்கலாம். அதனால அது டிவியில் அழகா காமிக்கிறாங்க. ஜியோகிராபிக் சேனல் அது நான் பார்க்கிறோம் அப்படி சொல்லுவாங்க. They will say we watch geographic channels because we cannot go to the zoos or different wildlife sanctuaries, so we will watch all these things in the geographic channels. சாலைக்கெல்லாம் போக வேண்டியதில்லை, வீட்ல உட்கார்ந்து நாங்க நல்லா எல்லா மிருகங்களையும் பார்த்துக்கிறோம். We don't have to go to the zoos, we can watch all this. தேவனால் படைக்கப்பட்ட சிருஷ்டிப்பு பிரதர், அத பார்க்கிறதுல என்ன தப்பு? All these are creations of God. What is wrong with watching this? அடுத்து மூணாவது, third பிரதர், இந்த பொம்மை படங்கள் பிள்ளைகள் வந்து அடுத்த வீட்டுக்கு போய் தேவையில்லாதெல்லாம் பாக்குறாங்க. அதனால இந்த கார்ட்டூன் படங்கள் இந்த பொம்மை படங்கள் பிள்ளைகள் கொஞ்ச நேரம் அப்படியே என்டர்டெயின்மென்ட்காக பார்க்கணும்னு விட்டுட்டோம். Children are going to the next house watching unnecessary things, so we'll have some cartoons in the house so that they can watch it right here. அப்புறம் நாலாவது, fourth, பிரதர், இந்த கிரிக்கெட் ஒண்ணுதான் பிரதர், அதனால வந்து கொஞ்சம் நேரம் பார்த்தா கொஞ்சம் டைம் போகும், அதுக்காக பார்க்கறோம். So we are watching cricket so that they can have a time pass. அப்படிதான் அஞ்சாவது, fifth, பிரதர், இந்த நாட்டு நடப்புலாம் என்னன்னு தெரியாதா உங்களுக்கு? சும்மா சீரியல், குடும்ப படங்கள், குடும்பத்துல இந்த நாடகங்கள், ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் கொஞ்ச நேரம் நாடகம் போடுவாங்க. அது வீடுகள்ல நாட்டு நடப்பு என்ன நடக்குது அதை தான், சும்மா அது வேற ஒன்றும் இல்லை. அதனால இந்த சீரியல் தான் பார்க்குறோம், நாடகம் மட்டும் தான் பார்க்குறோம். We are watching only serials, skits, so that we can understand what is happening in different families. அதுக்கப்புறம் பிரதர், ஒரு நல்ல ஒரு தமிழ் படம், குடும்ப படம், அதில் எந்த ஆபாசமே கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் அங்கே குடும்பமா உட்காந்து பார்த்துக்கிறோம் பிரதர். We will watch some family films together, which is very good for us. எப்படி பாருங்க, எங்க ஆரம்பிச்சது? Where did it start? நியூஸ்ல ஆரம்பிச்சிட்டு, from news, அடுத்து ஜியோகிராபிக் சேனல், அப்புறம் கார்ட்டூன் படம் பார்க்கிறது, cartoons, அப்புறம் கிரிக்கெட், அப்புறம் என்னாச்சு? next சீரியல், அப்புறம் தமிழ் சினிமா, அப்புறம் நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குது. ஃபாரினுக்கு நம்ம போக முடியாது பாத்தீங்களா, அதனால இங்கிலீஷ் படங்களை பார்த்தா ஃபாரின்ல இருக்கிற மாதிரி நம்ம ஃபாரின்ல நாங்க பாக்குறோம். night we can't sleep, so we watch some English படங்கள்லாம் பார்த்தா ஃபாரின்ல வந்து அந்த கல்ச்சர்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் பிரதர். அதனால இங்கிலீஷ் படங்கள் கொஞ்சம் பார்க்குறோம், நைட் தூக்கம் வரல, அதனால அப்படி பார்த்துக்கிறோம். We watch English films so that we can have an understanding of what is happening in different countries. அப்புறம் கடைசில ஆபாச படங்கள். Finally to பிசாசு எப்படி வஞ்சிக்கிறான் பாருங்க. See how சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்களுடைய மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். I fear lest your mind be corrupted from the simplicity that is in Christ, as Satan beguiled the mind of Eve in the garden. கண்களின் நிச்சயம் மாம்சத்தின் நிச்சயம் பிசாசினால் உண்டானது, பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, உலகத்தினால் உண்டானவைகள். நீ உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு உனக்குள்ள இல்லை. If you love the world and the things of the world, you don't have the love of the Father in you, because the lust of the eyes, lust of the flesh and the pride of life was not of the Father but of the world. உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த வல்லமையில் இருந்து உனக்கு ஜெயம் கிடைக்காவிட்டால் நீ கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாத ஒரு நபராய் இருக்கிறாய், சாபம் தான் வரும். Unless and until you are delivered from all the powers of this world through the obedience in Christ, you are in curses, you cannot receive the blessings of God. எந்த பாவம் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ அந்த பாவம் உனக்கு எஜமானாய் இருக்கிறது. That very sin that has enslaved you, it is your master. சில சொல்றாங்க, பிரதர் இதனால விட முடியல. Some say I cannot leave. அப்ப நீ அந்த பாவத்துக்கு அடிமையா இருக்கிறாய். Then you are enslaved by that sin. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். He that commits sin is a slave to sin. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாய் இருக்கிறான். He that commits sin is of Satan. பாவத்தின் சம்பளம் மரணம். The wages of sin is death. பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். Soul that commits sin will die. கீழ்ப்படியாமலே நீங்க போயிட்டே இருக்கீங்கன்னு வெச்சுக்கங்க. If you run with disobedience, என்ன சம்பவிக்கும் தெரியுமா? You know what will happen? கீழ்ப்படியாதவர்களுக்கு நான் இப்ப சொன்னேன், ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி கிரியை செய்கிறது. The spirit of the prince of the power of the air is working in those of disobedience. இன்னும் கீழ்ப்படியாதவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை நான் முதலாவது உங்களுக்கு சொல்கிறேன். Also I like to say what will happen to those who disobey. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் படித்தால், Colossians 3:6, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வரும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். The wrath of God will come on the children of disobedience. இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வரும். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வரும். The wrath of God will come on the children of disobedience. இல்ல நாங்க இப்படி கீழ்ப்படியாம தான் இருப்போம் நீங்க இருந்தீங்கன்னா
கர்த்தருடைய வசனம் சொல்லுது தேவ கோபாக்கினை தான் வருமாம். If you say we will continue in disobedience, then the wrath of God will work on them. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் இதே காரியத்தை பார்க்கிறோம். Ephesians 5:6 we see the same thing. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இப்படிப்பட்டவைகள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். For this sake the wrath of God cometh on the children of disobedience. நல்ல விளங்கிக் கொள்ளுங்க, கீழ்ப்படியாமல் நீ ஜீவிக்க தேவனுடைய கோபாக்கினை தான் உண்மையில வந்து இறங்கும். The more you live a life of disobedience, the more the anger of God will descend on you. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கீழ்ப்படியாவிட்டால் நீதியுள்ள ஆக்கினை வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 Thessalonians chapter 7 verse 1, if you disobey, then there will be a judgment. 1:7 2 தெசலோனிக்கேயர் 1:7. 2 Thessalonians 1:7. தேவனை அறியாதவர்களும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு. கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு நீதியுள்ள ஆக்கினையை கர்த்தர் செலுத்த போகிறார். The Lord is going to send the righteous judgment to those who disobey. நல்லா விளங்கிக்கங்க, ஆண்டவர் அநியாயம் செய்யவே மாட்டார். The Lord will not be unrighteous. நீதியுள்ள ஆக்கினையை செலுத்துவார். But he will send the righteous judgment. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். The whatsoever man sower, that shall he reap. நீதியுள்ள ஆக்கினைன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க என்ன தப்பு பண்ணீங்களோ அதுக்கு சரியான ஒரு தண்டனை. The righteous judgment is the correct punishment for what the sin that you committed. தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு நீதியுள்ள ஆக்கினையை கர்த்தர் செலுத்த போகிறார். If you disobey the commandment of God, then the Lord will send a righteous judgment on you. இன்னும் சொல்லுகிறேன். Again. ரோமர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே கீழ்ப்படியாதவர்களுக்கு உக்கிர கோபாக்கினை வருமாம். Romans chapter 2 verse 8, the wrath of God will be on the people who disobey. சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் மேல் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மேலோ உக்கிர கோபாக்கினை வரும். Romans chapter 2 verse 8, unto them that are contentious and do not obey the truth but obey unrighteousness, indignation and wrath. சண்டைக்காரரா இருக்கீங்களா? Are you contentious? சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கீங்களா? Are you disobedient to the truth? உங்கள் மேல் உக்கிர கோபாக்கினை வரும் என்று வேதம் எச்சரிக்கிறது. And indignation and wrath will be upon you. ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி அவர்களுக்குள்ள கிரியை செய்கிறது. The spirit of the power of the கீழ்ப்படியாவிட்டால் தேவ கோபாக்கினை வரும். And if you disobey, the indignation of God. நீதியுள்ள ஆக்கினையை கர்த்தர் செலுத்துகிறார். The Lord will send the righteous judgment. சத்தியத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால் உக்கிர கோபாக்கினை வரும். If you don't obey the truth, there will be indignation from God. இன்னும் சொல்லுகிறேன், நீங்கள் கீழ்ப்படியாமலே ஜீவித்தால் கடைசியில இளைப்பாறுதலுக்குள்ள போக முடியாது. If you continue in disobedience, you will not be able to enter into the final rest. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே கீழ்ப்படியாதவர்கள் இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டார்கள். Hebrews chapter 3 verse 18, those who disobeyed were not able to enter into the rest of God. பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள்ல யாரெல்லாம் கீழ்ப்படியாமல் இருந்தாலும் அவர்கள் இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியவில்லை. In the Old Testament, those who were disobedient could not enter into the rest of God. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவரை குறித்து ஆணையிட்டார், கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? Concerning whom did he swear? About those who were disobedient. கீழ்ப்படியாதவர்களை குறித்து தான் அவர் ஆணையிட்டார், இளைப்பாறுதலில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று. He swore about those who were disobedient that they should not enter into the rest. நமக்கெல்லாம் என்ன இளைப்பாறுதல் வச்சிருக்கார் தெரியுமா ஆண்டவர்? You know what is the rest the Lord has prepared for us? நமக்கெல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிற இளைப்பாறுதலுக்கு பேர் என்ன தெரியுமா? You know what is the rest the Lord has prepared for us? நித்திய இளைப்பாறுதல், eternal rest. அந்த பரலோகத்திலே போய் நாம் யுகாயுகமாய் போய் இளைப்பாற போகிறோம். In heaven we are going to rest with the Lord forever and ever. சியோன் புதிய எருசலேம் தான் நம்முடைய இளைப்பாறுதலின் தேசம். Zion and New Jerusalem is the place of our rest. இங்கே கண்ணை மூடுனீங்கன்னா அங்க அந்த இளைப்பாறுதலின் தேசத்துல கண்ணை திறக்கணும். If you close your eyes here, you should open your eyes in the place of rest. அப்ப கீழ்ப்படிஞ்சா தான் நீ அந்த இளைப்பாறுதலுக்குள்ள போக முடியும். Only if you obey you can enter into that rest. கீழ்ப்படியாதவர்களுக்கு அந்த இளைப்பாறுதலின் தேசத்துல பங்கு இல்லை. There is no part there is no place for those who disobey in the place of rest. நீங்க கீழ்ப்படியாம இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய பார்வையில் அருவருக்கப்படத்தக்கவர்கள். If you disobey, you are abominable in the sight of God. தீத்து 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல படிக்கும்போது Titus 1:16, அவர்கள் கீழ்ப்படியாதவர்களும் அருவருக்கப்படத்தக்கவர்களுமாய் இருக்கிறார்கள். we see that they are disobedient and abominable. தீத்து 1:16 படிங்கள். Titus 1:16.
அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். They are abominable, disobedient, and unto every good work reprobate. நீங்க கீழ்ப்படியலன்னு வெச்சுக்கங்க, நீங்க கிரியையில கர்த்தரை மறுதலிக்கிறீர்கள். If you disobey, then you are denying the Lord in your works. கேட்டா என்ன சொல்வாங்க தெரியுமா? You know what people say? நாங்கெல்லாம் தேவனை அறிஞ்சிருக்கிறோம், நாங்க இத்தனை வருஷம் விசுவாசி, எங்களுக்கு எல்லாம் தெரியும். We know God very well, we've been believers for so long. நீ கீழ்ப்படியாதவனாய் இருக்கிறாய் என்றால் தேவனை நீ மறுதலிக்கிறாய். If you disobey, then you are denying God. கிரியைகளினாலே நீ அவரை மறுதலிக்கிறாய். You are denying God with your works. அந்த கீழ்ப்படியாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? Who are the disobedient? அருவருக்கப்படத்தக்கவர்கள். They are abominable ones. எந்த நற்கிரியை செய்ய ஆகாதவர்கள். Not good for any good works. பிள்ளைகளுக்கு சொல்றேன், நம்ம பிள்ளையை யாராவது கீழ்ப்படியாதவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பைபிள் என்ன சொல்லுதுன்னு படிங்க. If the children are disobedient, what does the word of God say concerning them? ரோமர் 1ஆம் அதிகாரத்துல படிக்கும்போது Romans chapter 1. பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவளுமாய் இருக்கிறார்கள், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரா இருக்கிறார்களாம். They are disobedient to parents and they are worthy vessels for death. 30 வசனம் படித்து பாருங்கள். 30. புறங்கூறுகிறவர்கள், அவதூறு பண்ணுகிறவர்கள், தேவ பகைஞருமாய், துராகிதம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தியுள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் இருக்கிறார்கள். கடைசியில 32ஆம் வசனத்துல இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள். பாருங்க, அங்க நிறைய பேர் சொல்லிருக்கு, அதுல ஒண்ணு பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்கள். Many lists mentioned there. பிள்ளைகளை அப்பா அம்மாக்கு கீழ்ப்படியாம இருக்கிறீங்களா? Are children disobedient to parents? உங்களுக்கு தான் அந்த வசனம் எழுதி இருக்கிறது. This was written for you. அப்ப அவர்கள் கீழ்ப்படியாதவர்கள் மேலுக்கு எவ்வளவு ஒரு பயங்கரமான நியாய தீர்ப்பு பைபிள்ல சொல்லி இருக்குது பாருங்க. See what a great judgment is kept for those who are disobedient. கனியை புசிக்காதன்னு சொன்னாரு, புசிச்சிட்டான். எவ்வளவு பாருங்க, ஆண்டவர் தோட்டத்தை விட்டு துரத்திட்டார். He was asked not to eat the fruit, but he did, and the Lord chased him away from the garden. காமிச்சதுக்கு நித்திய ஜீவன் இழந்து போயிட்டான். For one disobedience he lost eternal life. எத்தனை கீழ்ப்படியாம காமிச்சிட்டே இருக்கிறோம். See how much of disobedience we show today. கிருபையின் காலன்றதுனால ஆண்டவர் பொறுமையா இருக்கிறார். Because it's a period of grace, the Lord is very merciful and gracious. எத்தனையோ விதங்களை நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமை காண்பித்து அவரை நாம் வேதனைப்படுத்துறோம், துக்கப்படுத்துகிறோம். In many ways we show disobedience and we cause a grief to God. ஏன் பிரதர் இப்படி கீழ்ப்படியாம இருக்கிறாங்க அப்படி நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, if you say why are people disobedient, அதுக்கு என்ன பதில் தெரியுமா? you know what is the answer? இது கடைசி காலம். These are the last days. ஏன்னா பைபிள்ல கடைசி நாட்கள கீழ்ப்படியாம இருப்பாங்கன்னு சொல்லி பரிசுத்த பவுல் ஏற்கனவே தீர்க்கதரிசனமா சொல்லிட்டார். St. Paul already has written as a prophecy in the last days people will be disobedient. வாசிங்கள், கடைசி நாட்களின் அடையாளம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 3:1 மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும், எப்ப பார்த்தாலும் பணம் அலைஞ்சிட்டே இருப்பாங்க. கடைசி நாட்கள் இப்படி மனுஷங்க இருப்பாங்களாம். கடைசி நாட்கள் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. Last days people will be disobedient. You put yourself away from them. கடைசி நாட்களில் கீழ்ப்படிய மாட்டாங்களாம், இப்படிதான் இருப்பாங்களாம். அதனால அவங்களை விட்டு விலகுன்னு சொல்றார். In the last days people will be disobedient, so you run away from them. இன்னும் நான் திரும்பவும் சொல்கிறேன், யாராவது நீங்க கீழ்ப்படியாமலே இப்படி இருந்தீங்கன்னா ஆண்டவர் தன்னுடைய கையை உங்களுக்கு விரோதமா நீட்டுறாராம். If you are continuing in disobedience, the Lord will stretch forth his hand against you. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிக்கும்போது 1 Samuel chapter 15 verse 5. 12:15. நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாய் இருக்கும். கர்த்தருடைய கை உங்களுக்கு விரோதமாய் இருக்கும் என்று வேதம் எச்சரிக்கிறது. The word of God warns you that the hand of God is stretched against you. கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படியாமல் போனால் கர்த்தருடைய கை உனக்கு விரோதமாய் இருக்கும். If you fail to obey the word of God, then the hand of God will be stretched against you. ரோமர் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், Romans 10:21. கீழ்ப்படியாத ஜனங்களுக்கு விரோதமாக என்னுடைய கையை நான் நீட்டி இருக்கிறேன். I have stretched forth my hand against the disobedient people of God. ரோமர் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிங்கள். Romans 10:21. இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களுக்கும்
எதிர்த்து பேசுகிறவர்களுமாய் இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று நாள் முழுவதும் என்னுடைய கையை நான் அவளுக்கு விரோதமாக நீட்டி இருக்கிறேன். All day long have I stretched forth my hand against them. யாரெல்லாம் கீழ்ப்படியாம நீங்க காண்பிக்கிறீர்களோ, Those who are disobedient, அவர்களுக்கு விரோதமாக கர்த்தர் தன்னுடைய கையை எப்போது நீட்டியே இருக்கிறார். the Lord will always stretch forth his hand against them. அல்லேலூயா. தேவ ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். People of God should repent. என்னென்ன காரியத்துக்கு எல்லாம் கீழ்ப்படிய வேண்டும்? On what things should you obey? 15 காரியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். 15 things. நான் வசனம் சொல்றேன், குறிச்சுக்கங்க, வீட்ல போய் தியானிச்சுக்கங்க. I will give you the verse, note it down and go home and meditate. முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். First of all, obey the Lord. யாக்கோபு 4 அதிகாரம் 7 வசனம். James 4:7. இரண்டாவது சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். Secondly, obey the truth. ரோமர் 2 அதிகாரம் 8 வசனம். Romans 2:8. மூன்றாவது ஆவியானவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். Thirdly, obey the Holy Spirit. 1 பேதுரு 1 அதிகாரம் 2 வசனம். 1 Peter 1:2. நாலாவது பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். Obey the heavenly vision. அப்போஸ்தலர் 26 அதிகாரம் 19 வசனம். Acts of the Apostle chapter 26. ஐந்தாவது நடத்திப்புக்கு கீழ்ப்படிய வேண்டும். Fifthly, obey the leading of the servants of God. எபிரேயர் 13:17. Hebrews 13:17. ஆறாவது திருவசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். Sixthly, obey the spiritual word. எபிரேயர் 2 அதிகாரம் 2 வசனம். Hebrews 2:2. ஏழாவது விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். Seventhly, obey the faith. அப்போஸ்தலர் 6 அதிகாரம் 7 வசனம். Acts 6:7. எட்டாவது தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். Eighthly, obey the gospel of God. ரோமர் 10 அதிகாரம் 16 வசனம். Romans 10:16. ஒன்பதாவது துரைத்தனங்கள் அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். Ninthly, obey the principalities and powers. ரோமர் 13 அதிகாரம் 1 வசனம். Romans 13:1. அடுத்து 10வது தேவ நீதிக்கு கீழ்ப்படிய வேண்டும். And obey the righteousness of God. ரோமர் 10 அதிகாரம் 3 வசனம். Romans 10:3. 11வது ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். Obey the ordinances and the doctrines. ரோமர் 6 அதிகாரம் 17 வசனம். Romans 6:17. 12வது தகப்பனின் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். Obey the instruction of your father. எரேமியா 35 அதிகாரம் 10 வசனம். Jeremiah 35:10. 13வது கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். 13th, obey the word of God. உபாகமம் 27 அதிகாரம் 10 வசனம். Deuteronomy 27:10. 14வது கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். 14, obey the commandments of God. உபாகமம் 11 அதிகாரம் 28 வசனம். Deuteronomy 11:28. 15வது கர்த்தரின் சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும். 15, obey the word of God. ஆதியாகமம் 22 அதிகாரம் 18 வசனம். Genesis 22:18. இந்த 15 காரியத்துக்கு கீழ்ப்படிஞ்சா பரலோகம் போலாம். If you obey these 15 things, you will enter இல்ல heaven. என்னால கீழ்ப்படிய முடியாதுன்னா ஆதாமுக்கு நேர்ந்த அதே கதிதான், நித்திய ஜீவனை இழந்து போவார். But if you say I will not obey, then you will lose eternal life. தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், Obey the Lord. சத்தியத்துக்கு கீழ்ப்படியுங்கள், Obey the truth. ஆவியானவருக்கு கீழ்ப்படியுங்கள், Obey the Holy Spirit. பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள், Obey your heavenly vision. நடத்திப்புக்கு கீழ்ப்படியுங்கள், Obey the leading of God. திருவசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள், Obey the divine truth. விசுவாசத்துக்கு கீழ்ப்படியுங்கள், Obey the faith. தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியுங்கள், Obey the gospel of God. துரைத்தனங்கள் அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியுங்கள், Obey the principalities and தேவ powers. நீதிக்கு கீழ்ப்படியுங்கள், Obey the righteousness of உங்களுக்கு God. ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படியுங்கள், Obey the doctrines and the truths that are given to தகப்பனுடைய you. கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள், Obey the instruction of your father. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள், Obey the sound of God. கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியுங்கள், Obey the commandments of God. கர்த்தரின் சொல்லுக்கு கீழ்ப்படியுங்கள். And obey the word of God. கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம், If you obey, there is blessing. கீழ்ப்படியாவிட்டால் சாபம். If you don't obey, there is curse. பைபிள்ல கீழ்ப்படியாதவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நான் சுருக்கமா முடிக்கிறேன். Very shortly I will mention what ஆதாம் கீழ்ப்படியாமை காண்பித்தான், Adam disobeyed. ஆகையினால் ஆதாமும் ஏவாளும் காண்பித்த கீழ்ப்படியாமை நிமித்தமாக Which is why, because of the disobedience, நிர்வாணிகளாய் மாற்றப்பட்டார்கள், they were changed to naked ones. வெட்கப்பட்டார்கள், They were put to shame. கடைசியில சபிக்கப்பட்டு போனார்கள், And finally they were cursed, தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள், cast out of the Garden of Eden, நித்திய ஜீவனை இழந்து போனார்கள். lost eternal life. இரண்டாவது Secondly, லோத் எடுத்துக்கொள்ளுங்கள். when you consider Lot, லோத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, looking at Lot, மலைக்கு ஓடிப்போ. run to the mountain. எங்க ஓடிப்போ? Where? மலைக்கு ஓடிப்போ. To the mountain. இந்த லோத்து கீழ்ப்படியாம என்ன சொல்றான்? But because of disobedience, அதெல்லாம் he says, முடியாது, I cannot do நான் this. சமபூமிக்கு தான் போவேன். I will go to the plain. சமபூமியில ஒரு ஊரை தெரிந்து கொண்டான். In the plain he chose a என்ன place. நடந்தது? What happened? பாவ சந்ததியை பெற்றெடுத்தான். He brought forth a மலைக்கு generation ஓடி of போயிருந்தா curse. அது நடந்திருக்குமா? If you went to the mountain, would that have happened? நீ என்னைக்கு கீழ்ப்படியாம காண்பிக்கிறாயோ, On that day you disobey. மலைக்கு ஓடி போனா உன்னதமான ஒரு ஜீவியம். If you have to run to the mountain, that is eternal, high life. ஆன்லைன் பேருக்கு வாங்க, டவுன் பிரைசிங் வாங்க, மலைக்கு வாங்கன்னு சொல்றோம். நீங்க இல்ல அதெல்லாம் முடியாது, சமபூமியில நிக்கிற. Come for the dawn praising, come for the all night prayer. We ask உன்னால you, நீ but you don't do that. உன்னால வளர முடியாது, ஆவிக்குரிய ஜீவிதத்துல உனக்கு
வாஞ்சை இல்ல, You don't have a desire உன்னால in தூக்கத்தை eternal. வெறுக்க You முடியாது, cannot hate your sleep. உனக்கு அர்ப்பணிப்பு இல்ல, You cannot உனக்கு surrender. தியாகம் இல்ல, பிரதிஷ்டை இல்ல, There is no suffering, உனக்கு life வெளிப்படுத்தல் suffering. இல்ல, தரிசனம் இல்ல, There is no நீ revelation, no நடத்திக்கு vision. கீழ்ப்படிய மாட்ட, You're not surrendering நீ yourself to the சமபூமியில leading. தான் இருக்குன்னு நினைப்ப, You want to live in the நீ plain. மலைக்கு ஓடி போக மாட்ட, You don't want to run to the நீ mountain. கீழ்ப்படியாத ஒரு விசுவாசி. You're a disobedient believer. கீழ்ப்படியாத லோத்துக்கு என்ன சம்பவிச்சுச்சு? You know what happened to Lot? ஓ, நல்ல விளங்கிக்கங்க, பாவ சந்ததியை பெற்றெடுத்தான். He brought forth a அடுத்து generation of மூணாவது sinners. சவுல் எடுத்துக்கங்க. Thirdly, consider சவுல் Saul. ஆண்டவர் சொல்றார், அமலேக்கியரை முற்றிலுமா சங்கரிக்கணும்னு. Lord said you have to completely destroy the சவுல் Amalekites. கீழ்ப்படியாதனால என்ன நடந்துச்சு? Because of his disobedience, what happened? அமலேக்கியரை முற்றிலுமா சங்கரிக்கான என்ன நடந்துச்சு? Because he did not completely destroy the Amalekites. சாகும்போது சவுல் ஈட்டியை நட்டு அது மேல விழுந்து செத்து போகிறான், உயிர் போகல. அந்த நேரத்துல தற்செயலா ஒரு வாலிபன் வர்றான். அந்த வாலிபன் அமலேக்கியன். எந்த அமலேக்கியனை அழிச்சு போடணும்னு சொன்னாரோ அந்த அமலேக்கியனை அழிச்சு போடாதனால அமலேக்கியன் கையிலே அவனுக்கு சாவு. Saul could not commit suicide. His life is not departing from him. So the Amalekite had to slay him so that his life can depart from him. சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. Understand the truth. சவுல்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, அமலேக்கியரை முற்றிலுமா சங்கரிக்கணும். Lord had very clearly told, destroy all the Amalekites. கீழ்ப்படியில He did not obey. அமலேக்கியரை விட்டுட்டான். So he left them. கடைசியில் அவன் பெலிஸ்தருக்கு விரோதமான யுத்தத்துல ஈட்டில சாஞ்சிட்டு நிக்கிறான். ஈட்டில சாஞ்சு உயிர் போகல, துடிச்சிட்டு இருக்குது. அந்த நேரம் தற்செயலா ஒரு வாலிபன் வர்றான். அவனை பார்த்து சொல்றான், என்னை கொண்டு போடுன்னு. அந்த கொண்டு போட்ட வாலிபன் யார் தெரியுமா? அமலேக்கிய வாலிபன். The battle against the Philistines, he's not able to die. He's trying to commit suicide. He's not dying. And Amalekite is having to slay him. சவுல் கீழ்ப்படியாதபடியினால் தற்கொலை செய்து கொள்ள போனான். தற்கொலை செய்து கொள்ள போய் உயிர் போகல. கடைசியில கீழ்ப்படியாத நிமித்தமா அமலேக்கியன் கையிலே சாவு. Because of the disobedience of Saul, he had to commit suicide. Even then he couldn't die, but he had to be slain by an Amalekite. அடுத்து ஒரு கீழ்ப்படியாத தேவ மனுஷனை பாருங்க. Another disobedient man of God. ஆண்டவர் சொல்றாரு, நீ போன இடத்துல அப்பம் புசிக்க கூடாது, தண்ணி குடிக்க கூடாது, போன வழியா போக கூடாது, திரும்பி வாழ்றாரு. ஆனா இந்த கீழ்ப்படியாத தேவ மனுஷன் ஒரு கிழட்டு தீர்க்கதரிசி பேச்ச கேட்டுட்டு போய் அப்பம் புசிச்சு தண்ணி குடிக்கிறான். கடைசியில கர்த்தரின் சத்தத்துக்கு கீழ்ப்படியாதனால வர்ற வழியில ஒரு சிங்கம் அடிச்சவனை கொண்டு போட்டுருச்சு. The disobedient man of God paid heed to the word of an old prophet instead of paying heed to the word of God. Because of that he had to be slain by a கர்த்தருடைய lion. சத்தத்துக்கு கீழ்ப்படியாத தேவ மனுஷனை வருகிற வழியில சிங்கம் அடிச்சு கொண்டு போட்டுருச்சு. The disobedient man of God was slain by a lion on the way. அடுத்து வஸ்தி எடுத்துக்கொள்ளுங்கள். When you consider Vashti, ஆகாஸ் வேறு வர சொல்றான், கீழ்ப்படியில. King Ahasuerus asked her to come, she didn't obey. ராஜாவுக்கு கீழ்ப்படியில. She did not obey the king. கடைசியில பதவி போச்சு, ராணி பதவி போச்சு. வஸ்தியை தள்ளிட்டான். she ராஜ lost- பதவியில இருந்து தள்ளிட்டான். She lost the place of being queen. ராஜஸ்திரின்ற பதவியில இருந்து தள்ளிட்டான். She was put away from the estate of being a queen. யோனாவை எடுத்துக்கங்க. Consider Jonah. கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் சொன்னார், அவனை நினிவேக்கு போக சொன்னாரு. Lord asked him to go to Nineveh. இந்த யோனா எங்க போனான்? But where did he go? கீழ்ப்படியாமை காண்பித்து தர்ஷீசுக்கு போனான். Being disobedient, he went to Tarshish. கடைசியில மீன் வயித்துல போய் 3 நாள் சிக்கி அவதிப்பட்டான். Finally, he was entangled in the belly of a fish நல்லா and கவனிங்க, suffered. மீன் வயித்துல உட்கார்ந்துட்டு என்ன ஜெபம் பண்றான் தெரியுமா? You know what he's praying there? பாதாளத்தின் வயிற்றிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். Oh, from the belly of hell I'm calling you. மீன் வயிறு மாதிரி தெரியல. It was not like the belly of a fish. ஏன்னா இந்த மீன் வந்து கடல்ல இருக்கும்போது இந்த கடற்பாசிகள் இந்த நிறைய அதை விழுங்கி இருக்கும். This fish would have swallowed all kinds of இந்த மீன் seaweeds. வயிற்றுக்குள்ள நிறைய தேவையில்லாத அந்த சிப்பிகள், கடல் பாசிகள், அசுத்தங்கள் எல்லாத்தையும் முழுங்கி இருக்கும். Many seaweeds and all sorts of இப்ப அந்த creatures in the sea would have been swallowed. அந்த இறப்பைக்குள்ள இப்ப யார் போய் விழுந்து கிடக்கிறது? And who is fallen into that கீழ்ப்படியாத யோனா அங்க மீன் வயிற்றுக்குள்ள போய் விழுந்து கிடக்கிறாரு. Jonah, the disobedient Jonah, is in the belly of the fish. அங்க உட்கார்ந்துட்டு என்ன ஜெபம் பண்றாரு பாருங்க. You know what he prays யோனா there? 2வது அதிகாரத்துல படிச்சு பாருங்க. பாதாளத்தின் வயிற்றில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிட்டேன். Jonah chapter 2, he says, I'm calling you out from the belly of the hell. ஐயோ, இந்த மீன் சாப்பிட்ட அந்த தேவையில்லாத கசடுகள், அசுத்தங்கள், நாத்தம் பிடிச்சது எல்லாம் அந்த சிப்பியில குத்தி இருக்கும். எல்லாம் மூச்சு விட முடியல, திணறிக்கிட்டு அந்த வேதனையில, அந்த கஷ்டத்துல, அந்த நாத்தத்துல, அந்த தேவையில்லாத அசுத்தங்களுக்குள்ள இருந்துகிட்டு அவன் சொல்றான், ஐயோ பாதாளத்தின் வயிற்றில் இருந்தது போல இருக்குது. He is inside the belly of the fish, full of stench, யோனா full 2வது of அதிகாரம் stinking. 2வது வசனம். Jonah 2:2. என் 1வது வசனத்தில் படிங்க. அந்த மீனின் வயிற்றிலிருந்து அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என்ன நெருக்குச்சு? What is the affliction? மீன் சாப்பிட்ட உணவெல்லாம் அவனை போட்டு நெருக்குது. All the food of the fish. மீன் அந்த மீன் என்னெல்லாம் சாப்பிட்டுருக்கோ தெரியாது. I don't know whatever the fish is எல்லாம் eaten. நெருக்குது. நெருக்கத்துல இப்ப ஆண்டவர் நோக்கி ஐயா கூப்பிடுறாரு. All of that is afflicting him.
அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். இருக்கிறது மீன் வயிறு, ஆனா இப்ப அவனுக்கு பாதாளத்தின் வயிற்றில் இருந்தது போல இருக்குது. He is in the belly of the fish, but it seems பாதாளத்தின் வயிற்றில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிட்டேன். Lord, I called you out of the belly of hell. பாதாளத்தின் வயிறுனா எப்படி இருக்கும்? What is the belly of hell? அது சொல்ல வேண்டியதில்லை. You don't have to explain. அப்ப கீழ்ப்படியாவிட்டால் பாதாளத்தின் வயிற்றுக்கு போக வேண்டியிருக்கும். If you don't obey, then you'll have to end up in the belly of hell. இந்த 3 நாள் இந்த மீனுக்கு இந்த யோனா வயித்துக்குள்ள வச்சிருந்தா அதுக்கு எவ்வளவு பாடா இருந்திருக்கும். See how much of trouble this fish should have had to suffer because of Jonah. ஒரு மனுஷனை உயிரோட ஒரு மீன் விழுங்கிட்டா அது நிம்மதியா இருக்குமா? If a man is swallowed alive, will that fish be ஐயோ இவனை ஏண்டா முழுங்குனேன்னு சொல்லி, அதுவும் ஆண்டவர் கட்டளை கொடுத்ததுனால முழுங்குனேன்னு சொல்லி மேலே கீழே சொற்கடிச்சு பாஞ்சு தள்ளி குதிச்சிருக்கும். அதுவே உனக்கு பெரிய அலக்கழிப்பா இருந்தது. It is jumping up and down, not able to have any tranquility or peace because Jonah was living inside its belly. ஒரு முழு மனுஷனை வயித்துக்குள்ள ஒரு மீன் முழுங்கிடுச்சுனா அது நிம்மதியா இருக்குமா? If a whole man is swallowed by a fish, can it be? படாத பாடு, எப்படா அந்த ஆண்டவர் கட்டளை கொடுப்பாரு, எப்படா இவனை வெளியில போய் காரி துப்பலா, இவனை கீழ்ப்படியாத இவனை முழுங்கிட்டு ஆண்டவர் சொன்னாரேன்னு முழுங்கிட்டு பெரிய படாத பாடா இருக்கே, அது தாங்க மாட்டாம, வேதனை தாங்க மாட்டாம அந்த கடலுக்குள்ள சொற்கடிச்சு கீழே மேலே தவ்வி குதிச்சு போயிருக்கோம். அது வேற இவனுக்கு இன்னும் கொஞ்சம் வேதனை. ஏன்னா சாதாரண நீந்திட்டு போனா கூட ஒண்ணும் தெரியாது. அது இவனை முழுங்குனா ஆதங்கத்துல, இவனை முழுங்குனதான அந்த கோபத்துல, இந்த ஆண்டவர் சொன்னாரேன்னு சொல்லி கீழ்ப்படிஞ்சு முழுங்குனனே, இவனை வச்சுட்டு படாத பாடு, எப்படா இந்த ஆண்டவர் கட்டளை கொடுப்பாரு, இவனை கொண்டு போய் கரையில கக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேதனையில அது சொற்கடிச்சு கீழே மேலே அப்படியே குதிச்சு குதிச்சு அது சொற்கடிக்கும் போது வயிற்றுக்குள்ள இருக்கிற யோனாக்கு எப்படி இருந்திருக்கும்? அதான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து போய் நோக்கி கூப்பிட்டேன்னு சொல்லலாம். Fish unable to digest Jonah, jumping here and there in order to digest him. கீழ்ப்படியலைன்னா அதுதான் தண்டனை. கீழ்ப்படியலைன்னா நீதியுள்ள தண்டனை வரும். This is the righteous judgment of God if you don't obey. இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாதனால என்ன நடந்துச்சு? Because the disobedience of children of Israel, what happened? இளைப்பாறுதலுள்ள பிரவேசிக்கல 40 வருஷம் வனாந்தரத்திலே சுத்தி அலைஞ்சு மாண்டு போனார்கள், பிரேதங்களா செத்து விழுந்தார்கள். Unable to enter into the joy of the Lord, they had to die in the wilderness. இதெல்லாம் நமக்கு திஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது. All these are written as examples for us. தேவ ஜனங்களே, நம்ம எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். Oh children of God, we should repent. இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்கு நீங்க கீழ்ப்படியிறது இல்ல. Today you don't obey the servants of God. சத்தியத்துக்கு கீழ்ப்படியிறது இல்ல. You don't obey the truth. உபதேச சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படியிறது இல்ல. You don't obey the doctrines. இந்த பைபிள்ல உள்ள வசனத்துக்கு கீழ்ப்படியிறது இல்ல. You don't obey the truths of the கர்த்தருடைய word of God. சத்தத்துக்கு கீழ்ப்படியிறது இல்ல. You don't obey the sound of God. சொல்லுக்கு கீழ்ப்படியிறது இல்ல. You don't obey the word of God. ஆவியானவருடைய தீர்க்கதரிசனத்துக்கு கீழ்ப்படியிறது இல்ல. You don't obey the prophecy of the ஒரு Holy தரிசனம் Spirit. கொடுத்த அந்த தரிசனத்துக்கு கீழ்ப்படியிறது இல்ல. The Lord gives you a vision, you don't obey that. விசுவாசத்துக்கு கீழ்ப்படியிறது இல்ல. You don't obey the faith. சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியிறது இல்ல. You don't obey the truth. கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியிறது இல்ல. You don't obey the word of God. கீழ்ப்படியாமே நீங்க ஜீவிச்சிட்டே இருந்தீங்கன்னா, If you are living in all kinds of disobedience, பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். all the fools they run towards punishment. இது கிருபையின் காலம், அதனால ஆண்டவர் விட்டுருவாரு. This is the period of grace. The Lord will be gracious. போ மகனே போ 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 அப்படி நல்லா விட்டுருவாரு, கயிறை விட்டுருவாரு. He will let the string go, அப்படியே போயிட்டே இரு. and you go as much as you want. அந்த சுருக்கு கயிறை டக்குன்னு பிடிச்சு இழுப்பாரு. All of a sudden he will pull the string. கீழ்ப்படியாம போற வரைக்கும் ஒரு தூரத்துக்கு விட்டுருவாரு அப்படியே. As long as you go in disobedience, he will allow. நீதியுள்ள தண்டனை, The righteous judgment, உக்கிர கோபாக்கினை, and the indignation, தேவ கோபாக்கினை, God's wrath. இதையெல்லாம் ஆண்டவர் சுருக்கு கயிறு மாதிரி பிடிச்சு இழுப்பாரு பாருங்க. அன்னைக்குதான் தெரியும், ஆஹா கீழ்ப்படியாம போனதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. When the Lord pulls your strings, then you will know what is the problem of disobedience. அன்னைக்கு நீ அழுது கூப்பாடு போட்டாலும் யாரும் உன்னை காப்பாத்த On மாட்டாங்க. that day, even if you cry and shout, nobody அன்னைக்கு can ஆண்டவர் save you. கிருபையின் வாசலை மூடிடுவாரு. Because the Lord will shut the அன்னைக்கு gates of கிருபையின் காலம் grace. முடிஞ்சு போயிடும். The period of grace will be அன்னைக்கு over. அந்திகிறிஸ்து கையில விலங்கு மாட்டுறதுக்கு ரெடியா நின்னுகிட்டு இருப்பான். Antichrist will be ready to enslave you. இது கிருபையின் நாட்களே நீ கீழ்ப்படிஞ்சு மனம் திரும்பிட்டா உனக்கு The ஆசீர்வாதம். period of grace, if you obey, then there is a blessing for இல்ல you. நான் கீழ்ப்படியாம தான் இப்படியே தான் இருப்பேன் நீ நினைச்சேனா, But if you think I will disobey, உக்கிர கோபாக்கினி நீயே உன்மேல குவித்துக் கொள்ளுகிறாய். then you are heaping indignation upon yourself. நீ கீழ்ப்படியாமல் காண்பித்தால் If you are disobedient, கர்த்தருடைய கை உனக்கு விரோதமாக நாள் முழுவதும் the நீட்டப்பட்டிருக்கிறது. hand of God is stretched against you all the day. நீங்க கீழ்ப்படியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? You know why you are இந்த disobedient? கடைசி காலத்தின் தீர்க்கதரிசன நிறைவேறுதல் உனக்குள்ள நிறைவேறிட்டு இருக்கு, நீ தப்பிச்சுக்க. You are in the fulfillment of the prophecy ஏன்னா of the கடைசி last நாட்கள days. மனுஷங்க கீழ்ப்படியாதவங்களா இருப்பாங்கன்னு பைபிள்ல போட்டிருக்கு. அந்த கூட்டத்துல நீ இருந்து நரகத்துக்கு போணுமா? Should you be among the people who are disobedient, go to hell? கடைசி நாட்கள்ல மனுஷர்கள் கீழ்ப்படியாதவர்களா இருப்பார்கள்.
இப்படிப்பட்டவளை நீ விட்டு விலகுன்னு சொல்லி இருக்கு. In the last days people will be disobedient, you should run away from them. நீ அந்த கூட்டத்தில் இருக்கணுமா? Do you want to be in that group? உன்னை நீ விலக்கி பாதுகாத்துக்கள். Remove yourself from them. கடைசி காலத்தின் தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதலுக்கு நீ ஒரு ஆளா இருக்கிறாயா? இன்னைக்கு அந்த கூட்டத்திலிருந்து வெளியே வா. Are you among those who are disobedient in the last days? Come out of that group. நல்ல சொல்றேன், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். You should obey one another and have the humility of mind. இந்த சின்ன பிள்ளை வந்து கூட என்கிட்ட ஒரு நல்ல காரியம் சொன்னா உடனே நான் கீழ்ப்படிறேன். Even if a small child gives me a good thing to say, I will obey. அதான் மனத்தாழ்மை. That is humility. ஒரு சின்ன பிள்ளை Small child. ஒரு நல்ல காரியம் சொல்லிச்சுனா உடனே கீழ்ப்படியணும். Telling me a good thing, I will அதான் obey. பைபிள்ல போட்டுருக்கு, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். That is why written in the word of God, obey one another and put on humility. தேவனுக்கு கீழ்ப்படிங்க. Obey the Lord. ஆவியானவருக்கு கீழ்ப்படிங்க. Obey the Holy Spirit. வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. Obey the சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க. and obey the truth. சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிங்க. Obey the gospel. சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படிங்க. Obey the truth. விசுவாசத்துக்கு கீழ்ப்படிங்க. Obey the faith. அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிங்க. Obey the principalities and powers. பரிசுத்தவான்களுக்கு கீழ்ப்படிங்க. Obey the servants of God. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. Obey the sound of God. கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிங்க. and obey the commandments of God. சொல்லுக்கு கீழ்ப்படிங்க. Obey the word of God. தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிங்க. and obey the gospel of God. கீழ்ப்படிஞ்சு மரண பரியந்தம் கீழ்ப்படிங்க. Obey all the way till death. பைபிள்ல இயேசு குறித்து அழகா சொல்லி இருக்கு. Concerning Jesus, very wonderful. சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். He obeyed until the death on the cross. என்ன அழகான ஒரு ரோல் மாடல் பாருங்க. What a beautiful role model. ஜீசஸ் வந்து சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிஞ்சிருக்கிறார். Jesus obeyed till the death on the cross. கீழ்ப்படிய முடியலன்னா அவரை பாருங்களேன். If you can't obey, look at him. பிதாவுடைய சித்தத்தை செய்யிறதுக்கு தன்னை அப்படியே ஒப்புக்கொடுத்துட்டார். Implicitly surrendered himself to do the will of the Father. கன்னத்துல வந்து அறையறாங்க. Slapped in the face. தலையில வந்து குட்றாங்க. Knocked the head. கண்ணை வந்து கட்டறாங்க. and tying the மூஞ்சில eyes. வந்து துப்புறாங்க. spitting on the face. ஈட்டில வந்து குத்துறாங்க. piercing the side. முதுகுல வந்து விலார வச்சு அடிக்கறாங்க. beating his head with a பாடுகளுக்கெல்லாம் அப்படியே கீழ்ப்படிஞ்சு தன்னை ஒப்புக்கொடுத்தார். and Jesus surrendered himself entirely to all that. இல்லை பின்வாங்கவும் இல்லை. He did not turn அப்படியே back. கீழ்ப்படிஞ்சு ஒப்புக்கொடுக்கிறார். He completely surrendered. சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி till the death on the cross he obeyed. தம்மை தாமே தாழ்த்தினார். and humbled himself. உங்களால கீழ்ப்படிய முடியலன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? You can't obey, you know what the meaning. பெருமை நிறைய இருக்குன்னு there அர்த்தம். is a lot of pride in you. கீழ்ப்படிதலும் தாழ்மையும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். obedience and humility are conjoined twins. தம்மை தாமே பாருங்க, கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பாருங்க பிலிப்பியர் 2:6 கீழ்ப்படிந்தவராகி சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். Philippians 2:6. பிலிப்பியர் 2:7 தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். சொல்லுங்க, சிலுவையின் மரண பரியந்தம் என் இயேசு கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். நல்ல விளங்கிக்கங்க, உங்களால கீழ்ப்படிய முடியலனாலே உங்களுக்குள்ள பெருமை நிறைய இருக்குன்னு அர்த்தம். if you can't obey, then you have a lot of pride in you. இன்னைக்கு உங்களால கீழ்ப்படிய முடியல பாத்தீங்களா? today you are not able to obey. இப்ப நாங்க சொல்ற சில காரியங்கள் கூட உங்களால கீழ்ப்படிய முடியல. certain things that we say you are not able to obey. இருதயத்துல மறைஞ்சிருக்கிற பெருமை தான் காரணம். all this because the pride that is in ஏன் தெரியுமா? பிசாசு பெருமையில தான் விழுந்து போனான். Satan fell because of pride. இந்த தூதர்கள் எதில விழுந்து போனாங்க? you know where the angels பெருமையில தான் விழுந்து போனாங்க. pride they fell. அப்ப சாத்தான் என்ன நினைக்கிறான்னா, you know what Satan thinks? பெருமையை கொடுத்து இவங்களை கீழ்ப்படியாம மாத்திட்டோம்னா இவங்களுக்கு போய் சேர வேண்டிய இடத்துல இவங்க போய் சேர மாட்டாங்க. நம்ம அந்த இடம் கேட்டா அது ஆண்டவர் தர மாட்டேன்றாரு. அந்த இடத்துக்கு இவங்க எப்படி போறது? அதனால இவங்களுக்குள்ள பெருமையை கொடுத்து இவங்களை கீழ்ப்படியாதவங்களா மாத்தி அந்த சியோன் புதிய எருசலேமுக்கு உங்களை போக விடாம தடை பண்ணணும். இதுதான் சாத்தானுடைய நோக்கம். இது உங்களுக்கு தெரியலையா? it is the purpose of ஊழியக்காரங்க நாங்க சொல்லி கொடுக்கிறோம், உங்க மனக்கண்ணை திறந்து வைக்கிறோம். இன்னும் ஏன் நீங்க புரியாம இருக்கீங்க? servants of God are opening your eyes of understanding. why you don't still understand? தேவ ஜனங்கள் எச்சரிக்கையா இருங்க. people of God, be warned. கீழ்ப்படியாவிட்டால் என்னென்ன நடக்கும் என்று திரும்பவும் சொல்லுகிறேன். again I repeat what will happen. ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி உன்னை அலக்களிக்கும். the spirit of the prince of the air will torment you. கீழ்ப்படியாவிட்டால் தேவ கோபாக்கினை வரும். if you disobey, then you will face the indignation of God. கீழ்ப்படியாவிட்டால் நீ அருவருக்கப்படத்தக்கவனாய் மாறி விடுவாய். if you disobey, you will be a abominable man. எந்த நற்கிரியை செய்ய நீ ஆகாதவனாய் போய் விடுவாய். you will not be a man ready for any good works. கீழ்ப்படியாவிட்டால் உக்கிர கோபாக்கினை வரும். if you disobey, you will face the indignation
indignation of God. கீழ்ப்படியாவிட்டால் நீ கடைசி காலத்தின் அடையாளமாய் இருக்கிறாய். If you disobey, you are the sign of the last days. கீழ்ப்படியாவிட்டால் நீதியுள்ள ஆக்கினை உன்மேல கர்த்தர் செலுத்துவார். If you disobey, the Lord will send a righteous judgment on you. கீழ்ப்படியாவிட்டால் கர்த்தருடைய கை நாள் முழுவதும் உனக்கு விரோதமாய் If you நீட்டப்படுகிறது. disobey, the hand of the Lord is stretched against you all the day. கீழ்ப்படியாவிட்டால் இளைப்பாறுதல்ல பிரவேசிக்க If முடியாது. you disobey, you cannot enter into the rest of God. பைபிள்ல கீழ்ப்படியாதவங்களுக்கு எல்லாம் என்ன நடந்துச்சுன்னு தெரியும் தானே? You already know what is written in the word of ஆதாம் God. தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டான். Adam was chased away the garden. லோத்து பாவ சந்ததியை பிறப்பித்தான். Lord brought forth சவுல் abominable பட்டயத்தை generation. நட்டு தற்கொலை செய்து கொண்டான். Saul tried to commit suicide. யோனா மீன் வயிற்றில போய் 3 நாள் அவதிப்பட்டான். Jonah was troubled in the belly of வஸ்தி the fish. தன்னுடைய ராஜஸ்திரியுடைய பதவியிலிருந்து தூள தள்ளப்பட்டான். Vashti was pushed away from being queen. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே செத்து சவமாய் விழுந்தார்கள். The children of Israel, they died in the wilderness. இதுதான் கீழ்ப்படியாதலுக்கு வந்த முடிவு. This is the end of those who disobey. நீங்களும் நானும் கடைசி நாட்கள வந்திருக்கிறோம். You and I come into the last days. கர்த்தரிடத்திலே கேளுங்க, ஆண்டவரே எனக்கு கீழ்ப்படிகிற கிருபையை தாங்க. Let us ask the Lord, Lord, give me the grace to obey. இந்த 15 காரியங்களை வீட்ல நல்லா தியானிச்சு வச்சு நீங்க ஜீவியத்துல ஒப்புக்கொடுங்க. You meditate on these. பாருங்க, நல்லா விளங்கிக்கங்க. Meditate. கானானுக்குள்ள போனது 2 பேர் தான், ஒரு யோசுவா ஒரு காலேப். Only one Joshua and one Caleb entered the land 6 of லட்சம் Canaan. பேர் கிளம்பி போனாங்க. 6 lakh men. ஆண்டவருக்கு எண்ணிக்கை விஷயம் கிடையாது. The number is not matter for God. சிவகாசியில 400 பேர் சபைக்கு வரீங்க, அது ஆண்டவருக்கு கணக்கு கிடையாது. It is not a matter for God for 400 people to ஒரு come. காலேப் ஒரு யோசுவா 2 பேர் கீழ்ப்படிறவங்களா இருக்கிறீங்களா? சிறு மந்தையை பயப்படாதே, உங்களுக்கு தான் பிதா ராஜ்யத்தை கொடுத்து ஆயத்தமா இருக்கிறாரு. If there is one Caleb and one Joshua, oh small, எல்லாரும் பரலோகம் போயிடலாம் சொல்லி ஏமாந்து போகாதீங்க. don't be ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனேனே, அதெல்லாம் ஆண்டவருக்கு விஷயமே கிடையாது. don't try to cheat yourself saying you go to the church on every Sunday. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு போனேனே, அதெல்லாம் ஆண்டவருக்கு விஷயம் கிடையாது. It's not a matter for God that you went white and white. காணிக்கை தசமபாகம் கொடுத்தேனே, அதெல்லாம் ஆண்டவருக்கு விஷயம் கிடையாது. Oh, I gave the tithe and the offering, that is not a matter for God. அந்நிய பாஷையெல்லாம் பேசுனேனே, அதெல்லாம் விஷயம் கிடையாது. Spoke with unknown tongues, that is not a matter. ஐயோ நான் ஊழியக்காரங்களுக்கு உதவி செஞ்சேனே, கார் ஓட்டினேனே, அதெல்லாம் விஷயம் கிடையாது. I helped the servants of God, I drove the car, that is not a matter. வைத்தோம்ல வந்து செக்கு மாடு மாதிரி வேலை செஞ்சேனே, பாயெல்லாம் விரிச்சேனே, அதெல்லாம் ஆண்டவருக்கு விஷயம் கிடையாது. I worked in the church. ஊழியத்துக்கு காணிக்கையில அள்ளி வீசினேனே, அதெல்லாம் ஆண்டவருக்கு விஷயம் கிடையாது. I gave all the money for the meat சண்டே ministry. கிளாஸ் ஊழியம் நல்லா பறந்து செஞ்சேனே, கிராமங்களுக்கு போய் சுவிசேஷம் சொன்னேனே, அதெல்லாம் ஆண்டவருக்கு விஷயம் I கிடையாது. went to the villages and proclaimed the gospel, that is not a matter for God. நீ கீழ்ப்படிஞ்சியா? Did you obey? நீ தாழ்மையா இருந்தியா? Did you humble yourself? எல்லாவற்றையும் ஜெயித்த ஜெயாலியா மாறினியா? Did you win over all things? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ? To him that overcometh, அவன் என்னுடைய சிங்காசனத்தில் உட்காருவான். I will cause him to sit with me on உனக்கு my இந்த throne. சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஜெயம் எடுக்க முடியலனா, If you are not able to surrender yourself to the பரலோகத்துடைய truth, வாசலுக்கு நீ வெளியில தான் நிக்கணும். you are outside the gates of heaven. பேசுற நானா இருந்தாலும் சரி, Whether it's me who speaks, கேக்குற நீயா இருந்தாலும் சரி, whether it's you who hear. சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சாதான் உனக்கு ஆசீர்வாதம். Unless and until you obey the truth, that is blessing for you. 400 பேர் வர்றீங்க, 400 come. இதுல எத்தனை பேர் கீழ்ப்படிஞ்சு ஒப்பு கொடுத்து ஜெயாலியா மாறி பரலோகத்துக்கு போக போறீங்க? How many of you are going to surrender? ஜீவனுக்கு போற வாசல் வழி இடுக்க நெருக்கமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். Oh, the way to life, the way is narrow and straight, only few enter therein. கேட்டுக்கு போற வாசல் வழி விசால அகலமா இருக்கு, அது வழியா போல அநேகர். And the way of destruction is so broad and many run therein. அவங்களுக்கு குடும்ப ஜெபம் இருக்காது, No family prayer, தனி ஜெபம் பண்ண மாட்டாங்க, no personal prayer, பைபிள் படிக்க மாட்டாங்க, don't read the word of பைபிள் God, ஸ்டடி காத்துப்பட்டு வர Don't come to மாட்டாங்க, Bible study and ஊழியக்காரங்க வார்த்தை கீழ்ப்படிய மாட்டாங்க, don't obey the word of the sons of God, அந்நிய பாஷை பேச மாட்டாங்க, they don't speak with unknown tongues, வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, don't speak the truth, தேவனுடைய சத்தத்துக்கு அசட்டை பண்ணுவாங்க. they will நீ listen to எந்த the word of குரூப்ல God. இருக்கிற, நீ கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியாவிட்டால் சாபம். If you obey, there is blessing. If you இன்னைக்கு disobey, there is கர்த்தர் curse. மனம் திரும்புதலின் செய்தி உனக்கு தருகிறார். Today the Lord is giving you the message of repentance. இன்னைக்கு நீ உன் இருதயத்தை நீ இன்னும் கடினப்படுத்திட்டே இருந்தேனா, Today if you harden your heart, இது கிருபையின் காலம், அதனால ஆண்டவர் விட்டுருவார், சுருக்கு விட்டுருவார். because the period of grace, the Lord அந்த will allow சுருக்கு கயிறு அப்படியே போயிட்டே இருக்கும், நீ போயிட்டே இரு, கீழ்ப்படியாம போயிட்டே இரு. you keep on going. சில விசுவாசிகள் ஞாயிற்றுக்கிழமை கூட ஆராதனையை கட் பண்ணிட்டு நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க. Certain believers go to work even on சாபம் உங்க Sundays. குடும்பத்தை போட்டு ஆட்டி அலக்கழிக்க போகுது. Curses will come on your family. மனம் திரும்பு, Repent. கண்களை மூடுங்கள், Close your eyes. கர்த்தருடைய சமூகத்திலே தீர்மானம் பண்ணுங்கள். You take ஆண்டவரே a நான் கீழ்ப்படியும்படியான கிருபை எனக்கு தாரும். Lord, give me a grace to obey. தேவ சமூகத்திலே தாழ்த்துங்கள். Surrender yourself. உனக்கு கீழ்ப்படிதலின் சுபாவம் இல்லாதனால தான் நீ இன்னும் போராடிட்டே இருக்கிற. Because you don't have the nature of obedience, you still இன்னைக்கு பாருங்க, strive. அநேகருக்கு கீழ்ப்படியாமையின் ஆவியினால
அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கிறீர்கள். Many people have lost many blessings because they don't have the spirit of obedience. எச்சரிக்கிறார். Today the Lord is ஆண்டவரிடத்திலே கேளுங்க, ஆண்டவரே எனக்கு கீழ்ப்படியக்கூடிய கிருபையை தாங்க. Ask the Lord, Lord, give me the grace. அந்த சிலுவையில இயேசு தொங்குறத பாருங்க. Look at Jesus hanging on the cross. சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். He obeyed till the cross. நீ கீழ்ப்படிந்தால் இன்றைக்கு உனக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால் திறக்கப்படும். If you will obey, the channels of blessing will be open for you today. யார் இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். Let not anyone ஆண்டவரே இன்று முதல் நான் கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Lord, today you give me the grace to obey. எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி முழங்கால் படிட்டு ஆண்டவரிடத்திலே சொல்லிக் கொண்டே இருங்கள். Everyone Sunday yourself in the presence of God. எனக்கு கீழ்ப்படிய கிருபை தாரும் ஆண்டவரே. Lord, give me the grace to obey. எனக்கு கீழ்ப்படிய பலன் தாரும் ஆண்டவரே. Give me the strength to obey. எனக்கு கீழ்ப்படிய அபிஷேகம் தாரும் ஆண்டவரே. Give me the anointing to obey. கீழ்ப்படிய அபிஷேகம் தாரும் ஆண்டவரே. Give me the anointing to obey, Lord. கீழ்ப்படியக்கூடிய வல்லமை தாரும் ஆண்டவரே. Give me the power to obey. நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கிறேன் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். Lord, I surrender. I accept that I am a disobedient man. மனம் திரும்பினால் If you will repent, இப்பொழுது நீ கீழ்ப்படிந்தால், if you will obey now, ஆண்டவரை நோக்கி நீ அபயமிடுவாயாக. you will shout to the Lord. கர்த்தர் இன்னைக்கு உன்னுடைய கீழ்ப்படிதலை கண்டு இன்னைக்கு உன்னை ஆசீர்வதிக்கட்டும். The Lord, let him see your obedience and bless you now. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி இன்றைக்கு உன்னை விட்டு அகன்று போகட்டும். The power of the prince of the air, let him be removed from you today. மனம் திரும்பு. Repent. இன்றைக்கு உனக்கு கிடைக்கப்பட்ட இந்த நல்ல நாளினாகில் நீ மனம் திரும்பு. Repent today that the Lord has given you. ஆண்டவரே நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. Lord, I will obey. ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். Lord, I will obey your word. உம்முடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். I will obey to your உம்முடைய sound. கற்பனைகளுக்கு நான் I கீழ்ப்படிவேன். will obey to your commandment. உம்முடைய சத்தியத்துக்கு நான் I will கீழ்ப்படிவேன். obey to your truth. ஆவியானவருக்கு நான் கீழ்ப்படிவேன். I will obey the servant of பரம God. தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். I will obey the heavenly. நடத்திப்புக்காரர்களுக்கு கீழ்ப்படிவேன். I will obey the servant of எனக்கு God. கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்கு I will obey கீழ்ப்படிவேன். the faith that is given to me. உம்முடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிவேன். I will obey the gospel. தேவ நீதிக்கு நான் I கீழ்ப்படிவேன். will obey the எனக்கு ஒப்பு righteousness of கொடுக்கப்பட்ட God. உபதேச சட்டதிட்டங்களுக்கு I கீழ்ப்படிவேன். will obey all the truths that are given to உம்முடைய me. சொல்லுக்கு நான் கீழ்ப்படிவேன். Lord, I will obey your sound. துரைத்தனங்கள் அதிகாரங்களுக்கு I கீழ்ப்படிவேன். will obey principalities and powers. நான் மரண பரியந்தம் கீழ்ப்படிவேன். All the way till death I will எனக்கு obey. தாழ்மையை தாரும். Give me the grace. ஹalleluya. நீ ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் இன்னைக்கு உனக்கு உதவி செய்வார். If you will surrender, the Lord will help you. எத்தனை பேர் மனம் திரும்புகிறீர்கள்? How many of you repent? எத்தனை பேர் உண்மையாய் உங்களை தாழ்த்துகிறீர்கள்? How many of you truly எத்தனை பேர் முழங்கால் படிட்டு ஆண்டவரிடத்தில் சொல்ல போகிறீர்கள்? How many of you are going to be on your ஆண்டவரே knees? எனக்கு கிருபை தாரும். Lord, give me the grace. கர்த்தர் கீழ்ப்படிகளுக்கு தந்தலின பரிசுத்தாவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The anointing of the Holy Spirit given to those who obey. கீழ்ப்படிகிறவர்களுக்கு தந்தலின பரிசுத்தாவி. The anointing of the Holy Spirit given to those who obey. யாரெல்லாம் கீழ்ப்படிகிறீர்களோ Those who obey. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தர போகிறார். Today the Lord is going to give you the anointing of the Holy கர்த்தர் Spirit. உங்களுக்கு பலன் தர போகிறார். The Lord is going to give you strength. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். The Lord is going to bless you. கீழ்ப்படிகளுக்கு பரலோகத்தின் வாசல் திறக்கப்பட போகிறது. The gates of heaven are going to be அவர்கள் opened to those who obey. இளைப்பாறுதலில் பிரவேசிப்பார்கள். They will enter into the rest. இன்னைக்கு நீ ஒப்பு கொடுப்பாயாக. Today you obey. இந்த வசனத்துக்கு நீ ஒப்பு கொடுப்பாயாக. Today you surrender. ஓ இன்னைக்கு நீ ஒப்பு கொடுத்தால் உனக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல் உண்டு. You will surrender, there is a great rest for you. கீழ்ப்படிந்தால் உனக்கு அந்த இளைப்பாறுதல். If you obey, there is a rest. சீக்கிரத்தில் நம்முடைய பாடுகள் முடிய போகிறது. Very soon your problems will be solved. கீழ்ப்படிந்தவர்களை சேர்க்க ஆண்டவர் வரப்போகிறார். Lord is going to come to those. மணவாளன் இயேசு சிறு கூட்டத்தாரை சேர்க்க வரப்போகிறார். The bridegroom is going to come together, the small group. எல்லாரையும் சேர்க்க முடியாக அல்ல. Not everyone. கீழ்ப்படுகிற ஒரு சிறு கூட்டத்தாரை சேர்க்க வரப்போகிறார். Small group that is going to obey. தன்னை தாழ்த்துகிறவர்கள், Those who humble themselves. கீழ்ப்படிதல் உள்ளவர்கள், Those who have obedience. அவர்கள்தான் அவருடைய மணவாட்டி சபை. They are the bride church. அவர்களை சேர்க்க மணவாளன் இயேசு